வணக்கம் நேயர்களே, சிறப்பு தொடர்நிலைக்கு அன்புடன் வரவேற்கும். தற்போது ஆபரேஷன் சிந்தூர், பழிக்கு பழி, தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் ஆபரேஷன் குங்குமம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அந்த அதிரடி தாக்குதல் இந்தியா நடத்தியிருக்கிறது. வெறும் 20 நிமிடங்கள், நள்ளிரவு 1:20 முதல் 1:40 வரை, 1:20 முதல் 1:40 வரை அந்த அதிரடி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. 20 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 25 கோடி பேர் வசிக்கின்ற பாகிஸ்தானே தற்போது தலைகீழாக மாறியிருக்கிறது. எங்கு நோக்கினும் பதற்றம், அலறல், பயம், அச்சம் என்று பல வகைகள் எப்படி வேண்டுமெல்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு தற்போது பாகிஸ்தான் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல 20 நிமிடங்கள், 9 இலக்குகள், துல்லியமாக பயங்கரவாதிகள் மண்ணோடு மண்ணாகி போகினர். கிட்டத்தட்ட தற்போது வரை கிடைத்த தகவல் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் தற்போது அழிந்திருக்கிறார்கள், பலியாகி இருக்கிறார்கள் என்றும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் தப்பியிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் குறைந்தது 100 பேராவது இறந்திருப்பார்கள் என்பதுதான் தற்போது பாகிஸ்தான் வரும் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இந்திய ராணுவத்தின் தகவல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக நமது செய்தி தலைமை ஆசிரியர் கண்ணனும் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். கண்ணனுடன் பேசுவோம். கண்ணன், வணக்கம். கண்ணன், காலையிலிருந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சியை தொடர் நிலையாக சென்று கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலையில் கண்ணன், இந்த ஆபரேஷன் சிந்தூர் எந்த நிலையில் இருக்கிறது? இது தற்போது எத்தனை மணிக்கு செய்தியாளர்களை ராணுவம் சந்தித்து இந்திய ராணுவத்தின் தரப்பிலே அதிகாரப்பூர்வமான விளக்கம் கொடுக்க போகிறார்? அது குறித்து ஏன் தகவல் இருக்கா கண்ணன்? சுந்தர், நீங்கள் கூறியபடியே இந்த தாக்குதலானது இந்த வெற்றி திலகம் செந்தூரம் என்ற பெயரில், அதாவது 26 இந்திய சுற்றுலா பயணிகள் ஆண்களை மட்டும் சுட்டுக் கொன்றதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த குங்குமத்தை அளித்தவர்களுக்கு நாங்கள் இந்த தாக்குதலை ஒரு இரத்த களரியாக்குவோம் என்று அந்த பயங்கரவாத முகாம்கள் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 மிக முக்கியமான முகாம்களை, அது முதன்முறையாக இந்தியா இதுவரை இந்த 5வது பாகிஸ்தானுடனான இந்த 5வது போரில் பாகிஸ்தானுக்குள் சென்று அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இது இந்தியா முதன்முறையாக தாக்குதலை தொடுத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. அது முதன்முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்டது போல இது எப்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பு, அது இன்னும் சற்று நேரத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முப்படைகளின் தளபதிகளின் செய்தி தொடர்பாளர் அல்லது பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங்கே இந்த தாக்குதலின் நோக்கம், இந்த தாக்குதலில் எந்தெந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்திய அளவுக்கு இந்த பாதிப்பு, பாகிஸ்தான் அளவில் எந்தெந்த முகாம்கள் அளிக்கப்பட்டது என்பது தொடர்பான அந்த முதல் கட்ட தகவல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 9 முகாம்கள் மிக முக்கியமான அந்த 9 முகாம்கள் அளிக்கப்பட்டதாக இந்த முதல் கட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகி இருக்கிறது. இதே போல இந்த தாக்குதலில் ரஃபேல் போர் விமானம் மற்றும் இந்த ஸ்கால்ப் ஏவுகணை உள்ளிட்ட பல்வேறு ஹேமர் குண்டுகள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருந்தாலும் இந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக இந்திய ராணுவத்தின் தரப்பில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா கண்ணன், தற்போது நமக்கு கிடைத்த தகவல் வைத்து மிக சிறப்பாக ஒரு எப்படி நடந்தது குறித்து ராணுவ அதிகாரிகளிடம் பேசிய பொழுதும், ராணுவ உளவுத்துறையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல் வைத்தும் தற்போது நேர்களுக்கு முழு திரையில் அந்த 4 காட்சிகளை கொண்டு எப்படி தாக்குதல் நடந்தது என்பதை விளக்குவோம் கண்ணன். அந்த காட்சிகளை தற்போது நமது டைரக்டர் ஒளிபரப்பு எனக்கு முழு திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4 என்று 4 காட்சிகள் இருக்கின்றன. இன்னும் சற்று சில நொடிகளிலே அந்த காட்சி முழு திரையில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த காட்சி 4 காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் நேர்களே. இந்த காட்சி 1 பஹவல்பூர், இந்த இடத்தில்தான் பயங்கரவாதி மசூத் அசார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அவரும் அவரது சகோதரரும் அந்த இடத்திலே இருந்த தகவல், உறுதியான உளவுத்துறை தகவல் கிடைத்த பிறகு அந்த காட்சி 1 முழு திரையில் காண்பிக்கலாம். முழு திரையில் காட்சி 1 பஹவல்பூரிலே அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் இது. நீங்கள் பார்க்கலாம். அந்த ஏவுகணை வீழ்ந்த பிறகு அந்த மதரசா, அந்த பள்ளி தீவிரவாத பள்ளியாகவே அது இருந்திருக்கிறது. தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய பள்ளியாக, ஆண்டுதோறும் 100 தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்ட பள்ளியாக இருந்திருக்கிறது. ஜெய்ஷ் இ முகமது மட்டுமல்ல, அது போன்ற பல்வேறு சிறு தீவிரவாத குழுக்கள் இந்தியாவிலே ஊடுருவல் செய்வதற்காக சிறு குழுக்களை உருவாக்கக்கூடிய டெரர் ஃபேக்டரி என்பார்களே, டெரர் ஃபேக்டரி, பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை, பயங்கரவாதிகளின் தொழிற்சாலையாக இருந்தது இந்த பஹவல்பூர். அந்த பஹவல்பூரில் தான் ஜெய்ஷ் இ முகமதுடைய ஆதி கர்த்தாக இருந்த மசூத் அசார் இருந்திருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அந்த தகவல் என்பதையும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். எனவே அந்த பஹவல்பூர் தாக்குதல் தான் தற்போது பார்த்தோம். அடுத்ததாக அந்த முழு திரையில் 4 காட்சிகளை பார்க்கலாம். காட்சி 1 பஹவல்பூர், காட்சி 2 முர்டுக்கி,
இதுவும் ஒரு தீவிரவாத குழுக்களை உருவாக்கக்கூடிய இடம்தான் தீவிரவாத முகாம்கள். இங்கிருந்து வாரந்தோறும் 10 தீவிரவாதிகள் உருவாக்கப்படுவார்களாம். இந்த காட்சி இரண்டிலே பார்க்கின்ற காட்சிகளில் அந்த முகாமிலே வாரந்தோறும் 10 தீவிரவாதிகள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். இங்கும் அவருடைய மூளை செலவை செய்யப்பட்டு முதலிலே இந்த இடத்துக்கு தான் வருகிறார்கள், வந்த பிறகு மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். அதன் பின் அவர்கள் உருவாக்கப்பட்டு களத்திலே ஒவ்வொரு இடமாக செலுத்தி அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பாக இந்திய பகுதியிலே ஊடுருவல் செய்வதற்கு இவர்கள் தான் வருகிறார்கள் என்ற தகவல் இருக்கிறது. எனவே அந்த இடம் எப்படி பஸ்மமாகி போகிறது என்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தாக்குதல் வேகம் இருந்தது. காட்சி 3 மிக முக்கியமாக காட்சி 3 சியால்கோட்டில் நடந்த அந்த தாக்குதல் தான் இது. இங்கு ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க சியால்கோட்டிலே நீங்கள் பார்க்கலாம். தற்போது காட்சிக்கு அந்த இடமே எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அங்குள்ள அருகில் உள்ளவர்கள் தான் பார்க்கிறார்கள், அந்த கட்டிடங்கள் தரைமட்டமாகிவிட்டன. அந்த இடமே தரைமட்டமாகிவிட்டது, எதுவுமே இல்லை என்று சொல்வாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அங்கு என்றுதான் கூற வேண்டும். 4வது காட்சி இது. தற்போது அடுத்ததாக 4வது காட்சிக்கு செல்வோம். 4வது காட்சி என்பது முசஃபராபாத் என்ற இடம். அந்த இடம் 2 இடங்கள் அருகருகே காஷ்மீரின் எல்லைக்கோட்டு பகுதி அருகே, அதாவது சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதி அருகே இருக்கின்ற இடம். அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று 4 இடங்கள், அதாவது மொத்தமாக 9 இடங்கள். அதிலே 3 இடங்கள் பாகிஸ்தானிலும், மீதி உள்ள 5 இடங்கள், அந்த 5 இடங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானிலும் 3 இடங்கள் என 9 இடங்களில் தாக்குதல். முசஃபராபாத்திலும் 2 இடங்கள் அருகருகே நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலும் கட்டிடங்களே நீங்கள் பார்க்கலாம், இடிபாடுகளை பார்க்கலாம். எப்படி இருக்கிற இடிபாடுகள், இது முழுமையான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடிபாடுகளில் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டன. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் தற்போது என்ன மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறார் என்ற தகவல் இருக்கிறது. இங்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் இருந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது இந்திய உளவுத்துறை மிக சிறப்பான ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக், ஒருங்கிணைந்த தாக்குதல் என்பார்களே, கடற்படை, விமானப்படை, இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவம் என 3ம் இணைந்து, தரைப்படை, இந்த 3ம் இணைந்து, கப்பற்படை, வான்படை, தரைப்படை என 3ம் இணைந்து அவர்களுடைய மிக தீவிரமான மிக சிறப்பான மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்பார்கள், ராணுவ உளவுத்துறையின் மூலம் அந்த தகவல்களை சேகரித்து அங்கிருந்து இந்த தீவிரவாதிகள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்ற தகவலை உறுதி செய்த பின்னர் நேற்று இரவு இந்த முடிவினை எடுத்து, நேற்று இரவு 9 மணி அளவிலே தான் இந்த முடிவினை எடுத்திருக்கிறார் என்ற தகவலும் தற்போது கசிந்திருக்கிறது. நேற்று இரவு 9 மணிக்கு தான் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த பயங்கரவாதிகள் இருக்கின்றது உறுதி செய்யப்பட்ட பிறகு இன்று இரவு ஆபரேஷன் சிந்தூர் என்று முடிவு செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்ற தகவல் தற்போது நமக்கு கசிந்திருக்கிறது. என்றால் தொடர்ந்து இந்த பகல்காம் பயங்கரத்திற்கு பிறகு அந்த 6 தீவிரவாதிகள், சையத் மூசா உள்ளிட்ட 6 தீவிரவாதிகள் தப்பிச் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது தீவிரவாதிகள் எங்கெல்லாம் சென்றிருக்கலாம், யாருடன் தொடர்பில் இருந்தார்கள், இவர்களை உருவாக்கியது யார், பின்னணி யார் என்பதை எல்லாம் அறிந்து மிக தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குவார்கள் என்று நம் கலோக்கியலாக யதார்த்த பேச்சு வழக்கிலே பேசுவார்கள். ஸ்கெட்ச் போட்டு தூக்குவது என்பார்கள். அது போன்று மிக அருமையாக ஸ்கெட்ச் போட்டு தற்போது இந்திய ராணுவம் இந்த தீவிரவாதிகளையும், தீவிரவாதிகளை பின்னணியிலிருந்து இயக்குபவர்கள், தீவிரவாதிகளை உருவாக்குகின்ற முகாம்கள், அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் அறிந்து அவர்களை எல்லாம் திட்டமிட்டு மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது இந்திய ராணுவத்தின் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்றுதான் கூற வேண்டும். மிக தெளிவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரீத் காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நம்முடைய டைரக்டர் அந்த பிரீத் என்ற வகையிலே அந்த குண்டுகள் வெடித்தவுடன் என்ன நடக்கிறது சத்தத்தை தற்போது கேட்போம். தற்போது பார்த்தோம் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த ஏவுகணை சீறிக்கொண்டு வரும் என்பார்களே, அந்த சீறிக்கொண்டு வந்த ஏவுகணை வெடித்து சிதறி அந்த இடமே பஸ்மமாகிவிட்டது, தரைமட்டமாகிவிட்டது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு தகவல் அங்கும் கசிந்திருக்கிறது, இது சிலர் தப்பி இருக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டிலே மிக தெளிவாக இந்திய பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் என அனைவரும், பல மாநில முதல்வர் என அனைவரும் கூறியது
பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். கற்பனைக்கு எட்டாத வகையிலே அவர்கள் பாதிக்கப்படுவார் என கூறியிருந்தார்கள். பூமியில் எந்த இடத்தில் நீங்கள் மறைந்தாலும் தேடி வந்து சல்லடையாக துளைப்போம் என ஆக்ரோஷமாக பேசினார்கள். அதற்கேற்ப தற்பொழுது தேடி சென்று அவர்களை மண்ணோடு மண்ணாக புதைய வைத்திருக்கிறார் என்பதுதான் தற்போது நடந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது இப்படி ஒரு கட்டம் இருக்கையிலே எந்தெந்த இடங்களிலே அந்த தாக்குதல் நடைபெற்றது என்பது குறித்த வரைபடத்தை பார்ப்போம். அந்த வரைபடத்தை பார்க்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எது எப்படி இருந்தது. தற்போது இந்த வரைபடத்தை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 9 இடங்கள் தாக்குதல் நடைபெற்ற 9 இடங்கள் முழு திரையிலே தற்போது பார்க்கலாம். தற்போது அந்த முழு திரையிலே 1, 2, 3 1 என்பதுதான் பஹவல்பூர். இதுதான் மிக முக்கியமானது. 1 என்பது பாகிஸ்தானிலே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 111 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 111 கிலோமீட்டர் இருக்கும் சர்வதேச எல்லை கோட்டில் இருந்து. எனவே அந்த 1ஆம் எண் குறிப்பிடப்பட்ட பஹவல்பூர் அங்குதான் ஜெய்ஷ் இ முகமதின் தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அசார் மிகப்பெரிய தீவிரவாதி, பயங்கரவாதி. புல்வாமா தாக்குதல் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதல் உலக அளவிலே தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டவர். பாகிஸ்தானிலே சொகுசு வாழ்க்கை நடத்தி வந்தார் முகாம்கள் என்ற பெயரிலே. தற்போது அவர் அங்கு பலியாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவரும் அவரது சகோதரரும் அங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிந்துதான் 100 கிலோமீட்டர் உள்ளே சென்று இந்திய ராணுவத்தின் விமானப்படையின் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன என்ற தகவல் இருக்கிறது. எனவே அவர் அழிந்திருக்கலாம். மசூத் அசார் அழிந்த இடம்தான் அந்த 1 என்பது நம்முடைய வரைபடத்திலே பார்க்கிறோம். 2வது வரைபடம் முர்டிகி. இது லஷ்கர் இ தொய்பா இருக்கின்ற அவர்களும் இந்த ஜெய்ஷ் இ முகமது போன்ற மிக மிக மோசமான பயங்கரவாத இயக்கம். அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வாரந்தோறும் அல்ல ஆண்டுதோறும் 100 பேர் உருவாகக்கூடிய 100 தீவிரவாதிகளை 100 பயங்கரவாதிகளை உருவாக்கி இந்தியாவுக்குள் ஊடுருவ அனுப்பி வைக்கப்படும் இடம்தான் இந்த 2வது நம்பர். நீங்கள் பார்க்க இந்த எண் 2 அந்த முர்டிகி அந்த இடமும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முகாமிலே பயிற்சி எடுத்தவர்கள், சொல்லிக் கொடுத்தவர்கள், அந்த பிரெயின் வாஷ் செய்யக்கூடிய மூளை செலவை செய்யும் பயங்கரவாதிகள் என அனைவரும் அழிந்து போயிருக்கிறார் என்பது நிச்சயம். அடுத்ததாக சர்ஜால் என்ற இடம், அதுவும் ஜெய்ஷ் இ முகமது பகுதி 3 என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4 மிக தெளிவாக பார்க்கலாம். சியால்கோட் 4 சியால்கோட். அது இவையெல்லாம் அனைத்துமே அந்த ஜம்மு காஷ்மீருடைய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியிலே வருகின்ற சில பகுதிகள். அந்த பகுதிகளை பார்த்துக்கோம். சியால்கோட், பர்ன்லியா இந்த பகுதி, இந்த பகுதிகளில் தான் சியால்கோட், பர்னாலா என்ற பகுதி லஷ்கர் இ தொய்பாவுடைய அமைப்பு இருக்கின்ற இடம். அதே போன்று கோட்லி அந்த 6வது இடம் இருக்கிறது அல்லவா, கோட்லி. இது மிக முக்கியமான இடம். இங்கு ஏனென்றால் இங்குதான் முதலிலே தீவிரவாதிகள் வந்தவுடன் அவர்கள் தீவிரவாதிகள் உருவாவதற்கான அடிப்படை பயிற்சி உள்ளே வந்தவுடன் மூளை செலவை செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்தியா என்றாலே எதிர்ப்பு 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 என்ற வகையில் அந்த உருவேற்றப்பட்டு மூளை செலவை செய்யப்படுகின்ற இடமே இந்த கோட்லி தான். அந்த கோட்லி தான் தற்போது மண்ணோடு மண்ணாக ஜெய்ஷ் இ முகமது தான் இங்கும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய தீவிரவாத முகாம் இருந்திருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக முசஃபராபாத் 8, 9 இரண்டுமே முசஃபராபாத் பகுதிகள். ஒன்று லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் முகாம், மற்றொன்று ஜெய்ஷ் இ முகமது முகாம். இந்த 2 முகாம்களும் தற்போது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த 9 இடங்களும் தற்போது பஸ்பமாக இருக்கின்றன தான் கூற வேண்டும். என்றால் தற்போதுக்கு நமக்கு கிடைக்கும் தகவல் 100+ பயங்கரவாதிகள் அங்கு உயிரிழந்திருக்கலாம் என்பதுதான். முதலிலே குறைந்தபட்சம் 20 என்றார்கள், பிறகு 80 என்றார்கள், தற்போது 100ஐ தாண்டும் என்கிறார்கள். இன்னும் பலர் அந்த மண்ணோடு மண்ணாக கட்டிடத்துடன் தரைமட்டமாக இருக்கிறார்கள். உள்ளே இருந்து வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும். என்றால் பாகிஸ்தானும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தாக்குதல் நடத்தப்பட்டது என பாகிஸ்தானை பொறுத்தமட்டிலே 5 இடங்களில் தான் தாக்குதல் என கூறுகிறார்கள். ஆனால் இந்திய ராணுவம் தெளிவாக 9 இடங்கள் கூறி அந்த 9 இடங்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே என்ன தாக்குதல் என்பதை மிக தெளிவாக அவர்கள் பட்டியலிட்டு போட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடிய பிறகு அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தொடர்ந்து ஏவுகணைகள் ஒரு பக்கத்திலே குண்டுகள் வீச்சு, இன்னொரு பக்கத்திலே உள்ளூரிலிருந்து அதாவது இந்தியாவிலிருந்து ஏவுகணை தாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்று வான்வழியே சென்று விமானங்கள் மூலமாக குண்டுகளை வீசிவிட்டு பத்திரமாக விமானமும் விமானியும் வந்து விட்டார்கள்.
அதே போன்று கடற்படையின் மூலமாக கடற்படையிலிருந்தும் சில ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன. கடலிலிருந்து ஏவுகணைகள் பஹால்பூருக்கு கடலிலிருந்தும் வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையுமே முழுமையாக நமது இந்திய ராணுவம் பேசும்போது தெளிவாக விளக்குவார்கள். எப்படி நடந்தது, என்ன எங்களுடைய நோக்கம், என்ன செய்தோம், எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்பதெல்லாம் அவர்கள் தான் தெளிவாக கூறுவார்கள். அதே போன்று உயிரிழப்பு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே கூறியது போல 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் படு காயங்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்றோ நாளையோ என்ற வகையிலே உயிரிழந்து விடுவார்களோ என்று அஞ்சக்கூடிய அளவில் தான் அவர்கள் கடுமையான படுகாயத்துடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் வருகின்றன. பாகிஸ்தான் இதுவரை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது குறித்து வாய் திறக்கவில்லை. ஏனென்றால் வாய் திறந்தால் பயங்கரவாதிகள் இவரை பேர் இருக்கிறார் என்பதை அவர்களை ஒப்புக்கொண்ட மாதிரி இருக்கும். எனவே வாய் திறக்க மாட்டார்கள் என்பதுதான் உறுதி. ஆனால் அதே போன்று தற்போது அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரேக்கிங் செய்தி நமக்கு வந்திருக்கிறது. பிக் பிரேக்கிங் செய்தியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். என்ன பிக் பிரேக்கிங் என்றால் மிக முக்கியமானது, இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம், ஆனால் இந்தியா செய்த தவறு என கூறி பாகிஸ்தானுக்கு கொடி பிடித்திருக்கிறது சீனா. சீனாவை தவிர்த்து ரஷ்யாவாகட்டும், வல்லரசு நாடுகளில் ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்றவை எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. இது எதிர்பார்த்ததுதான், சீனா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என. ஆனால் சீனா மிக தெளிவாக கூறியிருக்கிற அனைத்து வகையான பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்ப்போம் என கூறிவிட்டு, பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கிறது சீனாவுக்கும் தெரியும். ஆனால் சீனாவுக்கு பாகிஸ்தான் தயவு தேவை என்றால் சீனா 160 பில்லியன் டாலர் மதிப்புடைய முதலீடுகளை பாகிஸ்தானில் செய்திருக்கிறது. எனவே தங்கள் முதலீடுகளுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்பதால் தற்போது அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிவார்கள். உலக அரசியல் தெரிந்த அனைவருக்கும் தெரியும். இது எதிர்பார்த்ததுதான். அந்த எதிர்பார்த்த வகையிலே அவர்கள் அந்த இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது ராணுவ நடவடிக்கை அல்ல, துல்லிய தாக்குதல் மட்டும்தான், பிரிசைஸ் தாக்குதல். தீவிரவாதிகளை தாக்கியிருக்கிறார்கள். ஒரு பாகிஸ்தான் ராணுவ நிலை மீது கூட தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதை இந்தியா மிக தெளிவாக விளக்கியிருக்கிறது. இந்திய ராணுவம் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சீனா வழக்கம் போல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கொடிபிடித்துதான் பேசும் என அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் தான் சீனாவுடைய ரியாக்ஷன் வந்திருக்கிறது. சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஆன்கோயிங் சிச்சுவேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தானை குறித்து அவர்கள் அந்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் பரந்த நலனுக்காக இரு தரப்பினரும் செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் பயங்கரவாதிகள் இங்கே கொன்றபோது சீனா எங்கே சென்றது தெரியவில்லை. 26 பேர் 26 அப்பாவிகள், 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி என 26 அப்பாவிகள் பஹல்காமிலே கொண்டு குவிக்கப்பட்ட பொழுது சீனா எங்கே சென்றது தெரியவில்லை. வெறும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சீனா அமைதி காத்தது. ஆனால் தற்போது இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே தற்போது இந்திய ராணுவ நடவடிக்கைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். அதை தற்போது அதிகாரப்பூர்வமாக சீனா அறிவித்திருக்கிறது. அந்த பிரேக்கிங் செய்தியை தான் பார்த்தோம். இனி நாம் நேரடியாக அந்த தாக்குதல் சம்பவத்திற்கு போவோம். அந்த 100 பிளஸ் என்றுதான் தற்போது வந்து கொண்டிருக்கிற தகவல். 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட காட்சிகளை பார்ப்போம். அந்த காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 என 4 விதமான காட்சிகளை கொடுத்தோம். 4 அந்த டெரர் கேம்ப்ஸ் நடந்த இடங்களிலிருந்து வந்தவைதான். கட்டிடங்கள் எப்படி இடிந்திருக்கின்றன, காட்சி 4 நீங்கள் பார்க்கலாம். எப்படி இடிந்திருக்கின்றன குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் தரைமட்டமாக அந்த கட்டிடமே இடிந்து விழுந்து நிலை குலைந்து உருக்குலைந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டது என்பார்கள். தமிழை மிக சிறப்பான ஒரு சொல்லாடல் அது, சின்ன பின்னமாக்கப்பட்டது. அப்படிதான் ஆகியிருக்கிறது அந்த கட்டிடங்கள். எனவே இந்த இடங்களில் தான் தீவிரவாதிகள் தங்களுடைய முகாம்களை அமைப்பு, ஆயுத பயிற்சி போன்றவற்றையும் எடுத்து வந்தார்கள். அவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு மத ரீதியாக அவர்களை ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது இந்த முகாமில் நடைபெற்றதை உறுதி செய்து கொண்டு மிக முக்கியமான தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், இந்தியா இந்த முறை சொன்ன போதே மிக தெளிவாக சொன்னார்கள். இந்த பஹல்காம் பயங்கரத்திற்கு காரணமானவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்னால் இருந்து இயக்கியவர்கள், பின்னணியில் இருந்தவர்கள் அனைவருமே வேட்டையாடப்படுவார்கள் என கூறினார்கள். எனவே அந்த வகையில் வேட்டையாடல் நடந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெறும் 20 நிமிடங்கள் தான். 20 நிமிடங்களில் தற்போது 25 கோடி பேர் கொண்ட பாகிஸ்தான் திணறிக் கொண்டிருக்கிறது. செய்வது யாது, என்ன செய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 3 போர் விமானங்களை அனுப்பி
நம் மீது குண்டுகளை வீச முயற்சித்தது. அந்த 3 போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவத்தின் வகையிலே ஸ்போக்ஸ் பர்சன் என்ற வகையில் ஒரு செய்திகள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை அனைத்துமே இது போன்ற ஒரு பதற்றமான சூழலில் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் தகவல்கள் எப்போதுமே அதிகாரப்பூர்வமாக வரும்போதுதான் உறுதி செய்யப்படும் என்பதால் மீண்டும் தெளிவாக சொல்கிறோம். பயங்கரவாதிகளை இந்தியா வேட்டையாடி இருக்கிறது என்பது மட்டும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் 9 இடங்களில் தீவிரவாத முகாம்கள், பயங்கரவாதிகள் இருந்த 9 முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றவை எப்படி நடந்தது, எங்கு நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, எவ்வளவு நேரம் நடந்தது, யாரெல்லாம் பங்கேற்றார்கள், விமானத்தில் போய் குண்டு போட்டோமா, இங்கிருந்தே ஏவுகணை தாக்கினோமா, கப்பலில் இருந்து குண்டுகள் வீசப்பட்டதா, ஏவுகணை அடிக்கப்பட்டதா, எத்தனை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது போன்ற அனைத்து விவரங்களும், அந்த ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை கொடுத்த அனைத்து விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக வரும்போது நமக்கு தெளிவடையும். ஆனால் தற்போது மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், அங்கிருந்து உளவுத்துறை, ராணுவ உளவுத்துறையிலிருந்து கிடைத்த தகவல்களை தான் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தற்போது நமது செய்தி ஆசிரியர் கண்ணனிடம் செல்வோம். கண்ணன் பல முக்கிய தகவலை நம்மிடம் வைத்திருக்கிறார். அந்த முக்கிய தகவலுக்கு முன் தற்போது உலகின் மிக பயங்கரமான பயங்கரவாதி, மிக மோசமான பயங்கரவாதியாக இருந்த மசூத் அசார், அந்த புகைப்படத்தை தற்போது பார்ப்போம். மசூத் அசார் கொல்லப்பட்டதாக பஹவல்பூர் அந்த தீவிரவாத அழிப்பிலே அவர் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே மசூத் அசார் அவர் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணாடியில் இருக்கின்ற இவர்தான் உலகின் பயங்கரமான ஒசாமா பின் லாதன் போன்ற ஒரு பயங்கரவாதி. இவர் மிக மோசமான பயங்கரவாதி. புல்வாமா தாக்குதல் மட்டுமல்ல, இந்தியாவில் நடைபெற்ற பல பயங்கரவாத செயல்களுக்கு பின்னணியில் இருந்தவர். ஜெய்ஷி முகமதுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நபர் இவர்தான். அந்த இயக்கம் மட்டுமல்ல, அதனுடைய துணை இயக்கங்களாக பல பயங்கரவாதிகள் இயக்கங்களை சிறு சிறு குழுக்களாக உருவாக்கி அனுப்பக்கூடிய மிக மிக மோசமான ஆணி வேர் இவர்தான். இந்த ஆணி வேர் தான் தற்போது உயிரோடு இருக்கிறதா இல்லையா என தெரியவில்லை. என்றால் எத்தனையோ அப்பாவி உயிர்களை குடித்தவர் இந்த பயங்கரவாதி மசூத் அசார். தற்போது இந்த மசூத் அசார் எங்கே இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் உயிரிழந்து விட்டார், பலியாகி விட்டார் என்றுதான் தற்போது தகவல்கள் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை இந்திய ராணுவத்தின் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படலாம். தற்போது நேரடியாக நமது செய்தி ஆசிரியர் கண்ணனிடம் செல்வோம். கண்ணன், உங்களிடம் என்ன தகவல்கள் தற்போது இருக்கிறது? லேட்டஸ்டாக நமது நேர்களுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் தமிழில் ஆபரேஷன் குங்குமம் என்பார்களே, அந்த குங்குமம் ஆபரேஷன் பின்னணியில் என்ன இருக்கிறது, தற்போதைய லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன? கண்ணன் நீங்க திரையில் வருவீர்கள் என்று நினைக்கிறேன். கண்ணன் சொல்லுங்க. கண்ணன். சமூகசுந்தரம், இந்த ஆபரேஷன் சிந்தூரில் இப்போது உள்ள இந்த தகவல்கள் சர்வதேச நாடுகள் இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன கருத்தை கொண்டிருக்கின்றன என்பதுதான். ஆனால் இந்தியாவின் மிக தெளிவாக இதில் இருந்தது, பயங்கரவாத முகாம்களைத்தான் நாங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறோம் என்று ஏற்கனவே அறிவித்தார்கள். அதன்படிதான் அந்த 9 முகாம்கள், இது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் மீதோ அல்லது பாகிஸ்தானில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலோ இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை. தீவிரவாதிகளின் தலைமை முகாம்கள் தான். அது முரித்கேவாக இருந்தாலும் சரி, பகவல்பூராக இருந்தாலும் சரி, முசாஃபர்பூராக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களுமே பல ஆண்டுகளாக உலக தீவிரவாத வரைபடத்தில் இடம்பெற்ற இடங்கள் தான். இதனால் இதை பாகிஸ்தான் இந்த தாக்குதலை உடனடியாக, இந்த தாக்குதல் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது என்றோ, இந்தியா ஒரு தவறான தாக்குதலை ஏற்படுத்தி விட்டது என்றோ ஒரு பொதுவான பிம்பத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நெருக்கடி. மற்ற இரண்டாவது, இந்த போர் வியூகமானது இன்று போர் ஒத்திகை நடைபெறும் என்று 244 இடங்களை அறிவித்து விட்டார்கள். ஆனால் போர் ஒத்திகை தான் நடைபெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு திசை திருப்பும் ஒரு போர் வியூகமாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் இந்த தீவிரவாத முகாம்கள் அவர்கள் அந்த ஒரு நேரம் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதன் மூலமாக இந்த தாக்குதல் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அது வெற்றி நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று இந்திய ராணுவம் அந்த முதல் செய்தி அறிக்கையிலேயே அவர்கள் கூறியிருப்பதன் மூலமாகவே அந்த தாக்குதல் துல்லியமாக வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முக்கிய தீவிரவாத தலைவர்கள், அந்த தீவிரவாத பயிற்சி அளிக்கக்கூடிய முக்கிய தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என 100க்கும் மேற்பட்டோர் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. அந்த தகவல் சாதாரணமான தகவல் அல்ல. முக்கியமான முகாம்கள் அனைத்தும் இப்போது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவை ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவக்கூடிய அனைத்து முகாம்களும் அழித்தொழிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் இந்த தாக்குதலின் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக கருதப்படுகிறது. சமூகசுந்தரம்.